ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் யுவன். இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலூர் ஓட்டையில் இருக்க பாலமதி முருகன் கோவிலுக்கு எங்கே போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பரணி காவடிங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காவடி வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சேன்பாக்கத்தில் வந்து போயிட்டுருக்குங்க. நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா வெள்ளூர். நம்ம வெள்ளூருக்காரன் தான். வெள்ளூர் நம்பலாம். ஆமாங்க, நாங்கள் ராயல் வெள்ளூருங்க. கிளியராக கேட்குங்க தெரியல வாய்ஸு. என்ன ப்ரோ, சேன்பாக்கம் ஸ்டாப்பிங்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து அப்படியே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கம்பட்டி வந்துடும். இது வந்து முள்ளிப்பாளையம். அங்கங்கே பழம்பழமாக இருக்குது. ஓகே, ஓகேண்ணா. பெட்ரோல் போட்டு போயிடலாமா? சரி, ஓகேங்க. பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஓகே, நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு. பெட்ரோல் வேலைக்கு போட்டோம் 50 ரூபாய்க்கு போட்டோம். 50 ரூபாய்க்கு தான் போட்டோம் பெட்ரோல். கையில் சுத்தமாக காசு வேற இல்லை, என்ன பண்ணுறது? வீடியோ வேற போட்டாகணும். அதனால 50 ரூபாய்க்கு போட்டோம் பெட்ரோல் பாலமதி போறதுக்கு. ஆல்ரெடி வண்டியில கொஞ்சம் பெட்ரோல் இருக்கு. ஓகே, பாத்துக்கலாம். என்ன இங்க இருந்து பாருங்க. இந்த வேலூருக்கு அழகே இந்த மலை தானே ப்ரோ. ஆமா, வேலூர் அழகே வந்து சொல்லி பாருங்க. அதுல சூப்பரா இருக்கு. நம்ம கோட்டை கிட்ட பார்க்க சொல்லி நல்லா வேற லெவல்ல இருக்கும். கோட்டை அப்படியே இந்த கோட்டையோட அழகு பாருங்க. அதான் சொல்ல வார்த்தையே இல்லைங்க. நின்று ரசிச்சுட்டே இருக்கலாம். என்ன ப்ரோ? கண்டிப்பா கண்டிப்பா. நல்ல வேலை மழை வரல, ஓரளவுக்கு வெயில் அடிக்குது. ஈவினிங்ல மழை வருது ப்ரோ நம்ம ஊர்ல. இன்னொரு ஆச்சரியம், வெயில் தானே அதிகமா காயும். வெயில வருது, ஆனா நல்லா எவ்வளவு வெயில் அடிக்குது. அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மழையும் பெஞ்சுது. நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில மேகமூட்டமா இருந்தது, ஆனா சுத்தமா மழை வரல. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? பிரிச்சு பார்த்தோம்னா மலைக்கோட்டைன்னு சொல்றாங்க. எல்லா ஊருக்கும் வந்து ஒரு பேர் இருக்கு, சரிங்களா? ஆனா நம்ம வேலூருக்கு என்ன பேர் போட்டுருக்காங்கன்னா கோட்டை நகரம் சொல்லியிருக்காங்க. பாருங்க, கோட்டை வேலை இருக்கு பாருங்க. அப்படியே அந்த கோபுரத்தை காட்டுங்க, நம்ம கோட்டையை அழகு காட்டுங்க. அப்படியே பாருங்களேன், பார்க்க என்ன அழகு, வார்த்தையே இல்லை ப்ரோ. சிக்னல் வேற போட்டுருக்காங்க, அதுக்குள்ளே போக முடியுமா? அதெல்லாம் போட்டாங்க 2. நம்ம நின்றுலாம் வேகமா போகலாம். வேணாம் ப்ரோ, நமக்கு இருக்கு. வந்து கோட்டை பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது வேலூரில் திருப்பதி வெங்கடேஷ் பெருமாள் கோவில். பெருமாள் கோவில் அப்படியே காட்ட விட்டுரும். பாருங்க, இங்க இருந்தே பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா காவடி வந்து எடுத்துட்டு வேன்ல போயிட்டு இருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா காவடி. எனக்கு வந்து இந்த பின்னாடி வேன்ல வந்தாங்க பாத்தீங்களா ப்ரோ? ஆமா, அவங்க வந்து பாலமதியா போவாங்க நினைக்கிறேன். பாலமதியா வருவாங்க. ஏன்னா அதுக்கு நீயே போயிருவா. இங்க ஏதோ சண்டை போல இருக்கு, என்ன தெரியல. சரி, ஓகே, நம்ம போயிட்டே இருக்கலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு ரோடு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரோடு இது பாருங்க. இதுலயே வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் எவ்வளவு சின்னதா இருக்கு ரோடுன்ட்டு. போறது இதுலதான் போனோம், வர பஸ்ஸுங்க இதுலதான் வரும். ஸோ இந்த ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு க்ரௌடாகவே இருக்கும். வண்டிங்க, வாகனங்கள் ரொம்ப வந்து சிரமப்படுறோம். ஏன் ப்ரோ, நம்ம சொல்லி கொஞ்ச நேரம் தான் வாயை மூடல, அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா இவ்வளவு டிராபிக் இருக்கு.
இங்க பாருங்க ஆடிக்கட்டு திருவிழா குழந்தை வேலாயுத பாணி. இப்ப நம்ம அவர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். குழந்தை வேலாயுத பாணி பாலமதி கோயில் தான் அது. அந்த கோயிலோட ஃபுல் பேர் பாத்தீங்கன்னா குழந்தை வேலாயுத பாணி திருக்கோவில், முருகர் கோவில். நம்ம இவ்வளவு பேசிட்டு வரோம் ப்ரோ. இந்த காத்துக்கும் வண்டி சவுண்டுக்கும் வந்து கிளியரா வந்து கேக்குதானே தெரியல. வீடியோல பாக்குற ஆடியன்ஸ் என்ன இது பண்ணுவாங்க தெரியலையே. வாய்ஸ் ஆடியோல இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா வந்து சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம சொல்ற விஷயம் அவங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஆமா, பட் கோயிலுக்கிட்ட போயிட்டா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றோம். இங்க பாருங்க, இங்க காட்டுங்க. இந்த கோயில்ல பாருங்க காவடி இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் திருத்தணிக்கு அந்த மாதிரிதான் போறாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு, இந்த மாதிரி ரத்னகிரி, அதுக்கப்புறம் அணைக்கட்டில் இருக்க தணிகை மலை, வள்ளிமலை, அதுக்கப்புறம் நம்ம கண்ணமங்கலத்தில் இருக்கிற ரெட்டிப்பாளையம் தம்மட்டப்படி அந்த கோயிலுக்குலாம் கூட போறாங்க. ஸோ அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி போறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு நியர்பை இருக்க கோயிலுக்கு போறாங்க. மறந்துட்டு பாருங்க, ஊசூர் புது வசூர்ல இருக்க தீர்த்தகிரி முருகர் கோயிலுங்க. அதுக்கு ஒரு டைம் போயிட்டு வந்தோம் ப்ரோ. முருகர் கோயில். ஆமா ப்ரோ, காவடி சூப்பரா இருக்கு. ரொம்ப ரீச்சான கோயில். இப்ப பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முருகர் சிலையை வந்து கட்டிட்டு இருக்காங்க. எப்படி மலேசியால இருக்கிற மாதிரியா அந்த மலேசியால இருக்கிற மாதிரியா? மலேசியால இருக்கிறது பாத்தீங்கன்னா அவங்கதான் கட்டினது. அதே டீம் தான் பாத்தீங்கன்னா நம்ம இதுலயும் கட்டியிருக்காங்க. சேலத்துல இருக்கிற முருகர் கோயில் அவங்க தான் கட்டியிருக்காங்க அந்த மிகப்பெரிய சிலை. மிக பிரம்மாண்டமா வந்து பாத்தீங்கன்னா அந்த முருகர் வந்து பாத்தீங்கன்னா சிலை வந்து வடிவமைப்பு வந்து வந்துட்டு இருக்குது. ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் வேற லெவலில் இருக்கும். அதோடைய வீடியோ வந்து தனியாக ஒன்று போடணும். கண்டிப்பாக போட்டுடலாங்க நம்மளுடைய சேனலில். நான் அப்புறம் நீங்களும் உங்கள் சேனலில் போட்டுருவீங்களா ஒரு வீடியோ? கண்டிப்பாக போடணும் ப்ரோ. உங்களுடைய சேனல் பேர் மட்டும் அப்படியே சொல்லுங்க ப்ரோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு. உங்கள் சேனல் அப்படியே பார்த்தோம்னா, என்னுடைய சேனல் பார்த்தோம்னா ஆர்எஸ் வெள்ளூர் வந்துட்டு. ஓகே ப்ரோ. பார்த்தோம்னா நம்ம வேலூர்ல இருக்க கோயிலுங்களும் அதிகமா நம்ம கவர் பண்ணிருக்கோம். ஓகே. கிளியரா முருக பக்தரும் சூப்பர் சிவன் பக்தரும் சூப்பர் சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தோம்னா நம்ம கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஓட்டேரி பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு லெஃப்ட்ல இருந்து தான் நம்ம பாலமதி கோயிலுக்கு. நம்ம போற டைம் பஸ் கூட போகுது. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ. முன்னாடி பார்த்த பார்த்தீங்களா அந்த காவடி எடுத்துட்டு அந்த பஸ் உள்ள போயிருக்கு. அந்த பஸ் தான் உள்ள போச்சு இப்போ. ஆமா. அடடா. ஆனா நம்மள முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க நெருங்கி. நம்ம சரியா கவனிக்கல நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு பாலமதி முருகன் கோயில் சரியான கிரௌட் இருக்கும். பரணி காவடி முன்னிட்டு. நாளைக்கு இதுதானே ப்ரோ? இங்க இருந்து பாலமதி கோயில் பார்த்தோம்னா 6 கிலோமீட்டர் தான். ஒரு வில்லேஜுக்குள்ள போயிட்டு போற மாதிரி இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ. அந்த ஒரு மலை ஏறி போற அந்த எக்ஸ்பீரியன்ஸே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். நம்ம எப்படி ஏலகிரிக்கு போற மாதிரி. ஆனா ஒரு சிறிய மலை தான் இது. இன்னும் ஒரு 1500 இருக்கும்ல ப்ரோ அடி. அவ்வளோ அடி. இந்த மலை ஊட்டின்னு கூட சொல்றாங்க. நம்ம வேலூருடைய ஊட்டி மலைன்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து உள்ள இயற்கை சூழலோட இருக்கு. ஆமா, அது நீங்க பார்க்க போறீங்க கூடிய சீக்கிரத்துல. நம்ம போயிட்டே இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேங்களா? நாளைக்கு இந்த ரோட்ல ஃபுல்லாவே ரோடா தான் ப்ரோ இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. நம்ம அதனால தான் முன்னாடியே பிளான் பண்ணி வந்தது பெஸ்டா போச்சு பாருங்க. ஆமா, நீங்க பாருங்க. இவரை போய் தரிசனம் பண்ணிடலாம். இந்த கிட்ட கோயிலுக்கு கிட்ட போக லெஃப்ட்ல போகணும் ப்ரோ. போயிட்டு ஓகேங்களா? சிவன் கோயிலுக்கா? இல்ல ப்ரோ, நம்ம பாலமதி அதுல இருந்து வந்து பாத்தீங்களா ஸ்ட்ரெயிட்டா வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம பாலமதி. கொஞ்சம் இங்கிருந்து தேட்டரா இருக்குது. உள்ள ஃபுல்லா பாத்தீங்கன்னா வில்லேஜ் தாங்க. இங்க வந்து கீழே வந்து வீடுங்கள்லாம் இருக்கு.
கார்ல போறவங்களா அதுதான் போயிட்டாங்க போல இருக்கு. போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்துருக்காங்க. நம்ம பார்த்த அதே வண்டி தானே ப்ரோ இது? இந்த வண்டி தான் ப்ரோ. ஆனா நம்மள மிஞ்சி டக்குன்னு இவ்வளவு தூரம் வந்துருக்காங்களே பாருங்களேன். வண்டி ஏதோ வந்து போல இருக்கு இல்லையா? அவ்வளவுதான் ப்ரோ. இந்த லெஃப்ட் எடுத்தனா மலைக்கு போற இது வந்து ஸ்டார்ட் ஆயிடும் நம்மளுக்கு. ரைட்ல நம்ம ஏறி போனாலே வந்து மலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. மலை இங்க இருந்து அப்படியே அற்புதமா இருக்கும். இந்த ரோடுடைய எக்ஸ்பீரியன்ஸே பாருங்க. அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி நான் எதுக்கு ஊட்டின்னு சொன்னோம் பாத்தீங்களா? அது வந்து அதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் மேல போனதுக்கு அப்புறம் காட்டுறோம் உங்களுக்குன்ற. இந்த வழியில அப்படியே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ இப்பதான் ப்ரோ தடுப்பு சுவர்லாம் கட்டியிருக்காங்க. அப்படியா? ஆமா ப்ரோ, நானும் பார்க்கல ப்ரோ. இந்த தடுப்பு சுவர்லாம் சொல்றீங்களா? ரோடு எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க, இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் ப்ரோ. மேல பாருங்க பாலமதி முருகன் கோவில். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம பேசுறது வந்து கிளியரா கேட்குமான்னு தெரியல. பாருங்க காவடி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. இங்க நின்று பார்க்கலாம் ப்ரோ. இதுதான் ப்ரோ செல்ஃபி பாயிண்ட். இங்க பாருங்க செல்ஃபிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே நம்ம இந்த பக்கம் காட்டுங்க. அடாடா இன்னும் அழகா இருக்கு. இங்க இருந்து பாருங்க எங்க சிட்டியே நல்லா தெரியுது. கீழே நம்ம வந்த வழி ரோடெல்லாம் இந்த பக்கம் பாருங்க. நம்ம வளைஞ்சி ஏறி வந்தோம் பாத்தீங்களா, அந்த வழி இது. செல்ஃபி பாயிண்ட். போலாம் போங்க ப்ரோ. போலாங்களா? ஏன்னா டைம் இல்லை, இன்னும் டைம் ஆயிடும் போயிட்டு நம்ம வரத்துக்கு. உள்ள க்ரௌட் ஆயிடும் கோயில். அப்போ நம்ம சாமி பார்க்க முடியாது. கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌடு வந்து இருக்கும் கோவிலில். அடாடா என்ன அற்புதமாக இருக்குது இருந்து பார்க்கறதுக்கு. நகர்ல வந்து நம்ம முருகர் வழிபாடுறதுக்கு வந்துட்டு இருக்காங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு ப்ரோ. 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆனா இங்க இருந்தே பாத்தீங்கன்னா இந்த கோவிலுடைய அழகு அவ்வளவு அற்புதமா தெரியும். இங்க இருந்து பாருங்க மலையோட பேக் சைடு மேல என்ன கோவில் கட்டிட்டு இருக்காங்களா என்ன ப்ரோ? இல்ல ப்ரோ, நம்ம கோயில் தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது நம்ம போயும். மேல போனா தெரியும் நம்மளுக்கு. ஓ மாதா எங்கள் குல மாதா. இப்ப நம்ம அந்த ரோடுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா போவோங்க. கோயிலுக்கும் நம்ம அந்த ரோடும் பாருங்க தெரியும் நல்லா கிளியரா. மேல இருந்து ஓம்ன்ற அந்த ஒரு இது வச்சிருக்காங்க பாருங்க போர்டு. போய் முருகரை தரிசனம் பண்ண போறோன்றது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. டிவிஎஸ்ல போயிட்டு சொன்னோம் இல்லைங்களா, போயிட்டு எடுத்து பாருங்க. கூலா போயிட்டு எடுத்து பாருங்க. பாருங்க ரெகுலரா வந்து போயிட்டே இருக்காங்க. இன்னும் கிட்ட போக போக க்ரௌட் அதிகமாக தான் இருக்கும். இன்னொரு டிவிஎஸ் பார்த்துட்டோம். இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்க சொல்ல சூப்பரா இருக்கு ப்ரோ. மலை வேற லெவல்ல இருக்கு. நம்ம மேல போயிட்டு இந்த ரோடு எப்படி வளைஞ்சு வருதுன்றத மக்களுக்கு காமிக்கணும். ஏன்னா நம்ம ஊட்டின்னு வேற சொல்லிட்டோம். நம்ம ப்ரூவ் பண்ணோம்ல. அவங்களும் வந்து என்னடா இது வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கீங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, அதை நம்ம மேல போயிட்டு அந்த ரோடோட அழகு, இந்த இயற்கையோட அழகு அப்படின்னு நம்ம காட்டலாம் ப்ரோ. போய் காவடி இது பண்ணிட்டு வராங்க, தரிசனம் பண்ணிட்டு. கோயில்ல கோபுரம் தான் கட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு ப்ரோ. பாருங்களேன் இங்க இருந்து. ஆமா ஆமா, நம்ம போயிட்டு பார்க்கலாம், எப்படி போய் பார்க்கலாம் என்னன்ட்டு. ஆனா இங்க பாலமதி கோயிலும் பாத்தீங்கன்னா மலைக்கு மேல ஏதாச்சும் பெரிய முருகருடைய ஸ்டேட்டை வந்து கட்டினா நல்லா இருக்கும். என்ன ப்ரோ?
ஆமா ப்ரோ, கட்டினா நல்லா தெரியும், நமக்கு பார்க்கவே நல்லா இருக்கும். பட் ஆனா இங்கேயும் ஒரு ஸ்டாச்சு இருக்கு, அந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சிட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பார்க்குறவங்களுக்கு நல்ல டூரிஸ்ட் பிளேஸா ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். முருகருடைய ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா மலைக்கு அடிவாரத்திலே கோவில் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா 23 அடி, இன்னும் கரெக்டாக அடி தெரியல. அங்கே மிகப்பெரிய முருகருடைய ஸ்டாச்சு இருக்குதுங்க. இல்லை லைட் செட்டப்லாம் போட்டிருக்காங்க, பந்தல் போட்டிருக்காங்க, இங்கே கொடி. இந்த பக்கம் போனாலும் நம்ம முருகர் கோயிலுக்கு மேலே வரலாம், அந்த பக்கம் வரும். இந்த பக்கம் பார்த்தோம்னா பைக்லாம் எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த பக்கம் வந்து இது இருக்குல்ல ப்ரோ, மண்டபம், ஒரு உள்ள ஏறி ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். ஆர்ச் இருக்கும், அதுதான் சொன்னேன். இங்கிருந்து பாருங்களேன், எவ்வளோ வண்டிங்க, எவ்வளோ பக்தர்கள். வண்டி அப்படியே இங்கே போட்டு போயிடலாமா பார்க்கிங்கு? இங்கே தான் போகணும், வேறு ஆப்ஷன் இல்லையே. சரி, ஓகே. ஐயா ஒருத்தர் எடுக்கிறாரு, இங்கே விட்டுடலாமா? ரைட்டு சரி. தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலுங்க. விநாயகரை வழிபட்டு அப்படியே மேலே போகிறாங்க முருகரை தரிசனம் பண்ணுறதுக்கு காவடி எடுத்துட்டு. பொறி கடைகள், பொம்மை கடைகள். சொன்ன மாதிரி பாத்தீங்களா, இந்த டைமுக்கு இவ்வளவு கிரௌட் இருக்காங்க. ஆமா ப்ரோ, போக போக பாத்துங்க. இன்னைக்கு பரணி காவடிக்கு இவ்வளவு பேருனா, நாளைக்கு ஆடிக்கிறதுக்கு எப்படி வருவாங்க பாருங்க. பாப்கார்ன் ப்ரோ, எனக்கு பாப்கார்ன் வாங்கி தரேன்னு சொன்னீங்க ப்ரோ. போயிட்டு முருகரை பார்த்துட்டு வந்துடலாம் ப்ரோ, பார்த்துட்டு அப்புறம் வாங்கி சாப்பிடலாம். ஓகே. இவர் யார் தெரியுதுங்களா? முருகனுக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரியுங்களா? இவர் தாங்க இந்த பாலமதி கோயிலுடைய இந்த கோயிலே வந்து இது பண்ணவர். அவர் பேர் வந்து கரெக்டா தெரியல எனக்கு. இப்போ இது நடக்குறாங்களா? அதாவது இங்க பார்த்தோம்னா இப்ப நம்ம வந்துட்டு இருக்க சொல்ல பேனர் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா? அதுல என்ன போட்டிருந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்து பரணி காவடி எடுக்கதாவும், அதுக்கு மறுநாள் அதாவது நாளைக்கு ஆடி கீர்த்திகைக்கு காவடி எடுக்கிறாங்க, அதுக்கு மறுநாள் வந்து இங்க பாட்டு கச்சேரி, டான்ஸ், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வைப்பாங்க. அதுதான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சூப்பர். ஸோ மலை ஏறி போகிற வழி தாங்க, மலைக்கு அடிவாரத்தில் இருக்கோம். வெற்றிவேல் முருகன் கோவில் சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, மிகப்பெரிய சிலை இங்கே தான் இருக்கார் முருகர். இக்குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில் அறக்கட்டளை. வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றி விநாயகர் பிள்ளையார பார்த்தலாம். இவர்தான் வெற்றிகளை தரக்கூடிய பிள்ளையாரு. ஆனா வந்து விநாயகர் வந்து ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் ஆலயம். ஓகே, இப்போதாங்க பார்க்க போகிறோம் மிகப்பெரிய முருகர் சிலை. முருகருடைய வாகனம் மயில். குழந்தை தண்டாக அற்புதமா இருக்கு, ரொம்ப கம்பீரமா இருக்குல்ல. ஒரே கல்ல செஞ்சதா சொல்றாங்க ப்ரோ. அப்படிங்களா? ஒரே கல்ல செஞ்சதுங்களா? நான் வந்திருக்கேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு டீட்டெயில் அப்போ வந்து சொல்லலை. நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கு தனியாக. ஒரே கல்லால செஞ்ச சிலை தான் இது. அற்புதமா இருக்குல்ல. சரி வாங்க கிட்ட போய் சாமி கும்பிடலாம். சரி, சாமி தரிசனம் பண்றேங்க ப்ரோ. இங்க போட்டிருக்காங்க பாருங்க ப்ரோ, 29 அடி முருகருங்க, ஒரே கல்லிலான கற்சிலை. பிரம்மாண்டமா இருக்குல்ல. ஆமா, நீங்க சொன்னீங்களே ப்ரோ, மயில் கூட எதுவும் சொன்னீங்களே? மயில் கூட சர்ப்பம் இருக்கு. அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு மாதிரி. அதாவது முருகரை வந்து
மயில் மட்டும் வைபடாம சர்ப்பமும் சேர்ந்து வந்து வைபடுற மாதிரி வச்சிருக்காங்க அந்த சிலையை. ரொம்ப ஒரு சிறப்பு. அது நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாதுல்ல இது மாதிரி. இல்லை, நான் பார்த்தது இல்லை. நானும் பார்த்தது இல்லை. அது ஒரு சிறப்பு தான், தனி சிறப்பு தாங்க. குழந்தை வேலாயுதபாணி திருக்கோவில். இப்போ நம்ம இங்கே கீழே வந்து முருகர் வந்து தரிசனம் பண்ணிட்டேங்க. ஒருவேளை நீங்கள் பைக்கில் வந்து மலைக்கு மேலே போகணுன்னாலும் இங்கே வந்து ரோடு வசதி போட்டிருக்காங்க, சிமெண்ட் ரோடு. இல்லை நீங்கள் நடந்து போகணுன்னா நடந்தும் போகலாம், ஓகேங்களா. பைக்கில் போகிறதெல்லாம் பைக்கில் வந்து நம்ம போகலாம் மலைக்கு மேலே, ஓகேங்களா. நம்ம நடந்து நம்ம போகிறோம். ஆமாம், சரவண பவா முருகரும் விநாயகரும். பூஜை சாமான்லாம் இங்கே விற்கிறாங்க, கடைங்களும் இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு ப்ரோ. ரெண்டு பக்கமும் வந்து மரங்கள், நேச்சுரல் இயற்கை. இது கட்டிட்டு இருக்காங்க போல ப்ரோ. கோபுரம் புதுசாக வந்து கட்டிட்டு இருக்காங்களா? சீரமைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, வண்டியில் வந்து இந்த வழி அப்படியே ஏறி போகலாம் மேலே. அற்புதமாக இருக்குது ரோடு வசதி. இந்த பக்கம் அப்படியே நம்ம திரும்பி பார்க்கலாம். ஏறி வந்த படி இந்த பக்கம் நம்ம முருகர் பார்த்துருப்போம். 29 அடி. மலேசியாவில் இருக்கிற அந்த முருகர் இதுதான் ப்ரோ சிலை. இங்க இந்த மண்டபத்தில் வச்சிருக்குது அதே தானே? அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. மேலே இருக்கிற அந்த சிலையை நான் பார்க்கல. இங்க இருக்குது, நீங்க பார்த்தது இல்லைங்களா? அந்த சிலையை பார்த்தது நல்லா இருக்கு, அற்புதமா இருக்கு. இங்க ஒரு மண்டபம், நிழல் மண்டபம் மாதிரி இருக்கு. அவ்வளோதான், கிட்ட வந்துட்ட கோயில் கிட்ட. ஃபுல் லைட் செட்டப்லாம் போட்டிருக்காங்க. இங்கேருந்து கொஞ்சம் நெட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், ஏன்னா கிட்ட வந்துட்டோம் கோயில் கிட்ட. திருப்பணி போயிட்டு இருக்கு போல. திருப்பணி தான் ப்ரோ. ஃபுல்லாக இது பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கும். இல்லை, அந்த சிலைகள்லாம் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்குது, வந்து சரி பண்ணுறது. லைட்லாம் போட்டிருக்காங்க. அந்த இது எல்லாம் நம்ம ஒரு 6 மணிக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம பைக்கில் வந்தால் இப்படி போனோம்ல ப்ரோ. ஆமாம், பைக்கில் வந்தால் இங்கே வந்து நிற்கும். இங்கே வந்து நிற்கும். சரி போகலாம் வாங்க. கோவிலுடைய கோபுரம் திருப்பணி வேலைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம கீழே இருந்து பார்த்துப்போம் ப்ரோ. லிங்கம் வந்து கட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அது லிங்கமா தான் தெரியுது நம்மளுக்கு. ஆனா லிங்கமா என்னன்றது வேற ஏதாச்சும் தெரியல. அப்படி இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இங்க தாங்க உள்ளதான் இருக்காரு முருகன். குழந்தை வேலாயுதபாணி முருகர் விமானம். இப்ப நம்ம ஊட்டின்னு கீழே பேசியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த அழகு இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இங்க இருந்து பாருங்க, இதெல்லாம் நம்ம வந்த வழி ப்ரோ. இந்த கோயிலை சுத்தி பாத்தீங்களா, மலைகளால சூழ்ந்த ஒரு காட்சியா தான் நம்மளுக்கு தெரியுது. பாருங்க, ஃபுல்லா இந்த கோயிலை சுத்தியே பாத்தீங்கன்னா மலைங்க தாங்க. அற்புதமா இருக்கு. வாங்க ப்ரோ, ஊட்டியா கொடைக்கானல நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்து ப்ரோ, கொஞ்சம் சேஃபா மேல போனோம். ஏறி கரண்ட்லாம் இருக்கான்னு தெரியல. வாவ், இங்க பாருங்களேன், எங்களுடைய வேலூருடைய ஊட்டி இதுதான். வேற லெவல்ல இருக்கு. அங்க பாருங்க, சிட்டி தெரியுது. நம்ம அங்கிருந்து தான் வந்தோம், அந்த பக்கம் இருந்து அந்த வழியாதான் வந்து இப்ப கோயிலுக்கு கிட்ட வந்திருக்கோம். இந்த வழி அது பார்க்க வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஜிக்ஜாக்கா நான் இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இங்க ஏறி வந்து நிறைய டைம் வந்து கோயிலுக்கு வந்திருக்கேன். ஒரு இதை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். இங்கிருந்து பார்க்க சொல்ல பாருங்க, அந்த ஆட்டோ
கட்டாயி அப்படியே திரும்பி வரது பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. இங்க நடைபாதையா கூட வராங்க போல இருக்கு. அங்க பாருங்க, நடைபாதை வர மாதிரி தான் இருக்கு. ஷார்ட்கட்டை ஐ மீன் அந்த ரோட்ல இருந்து ரொம்ப ஷார்ட்கட்டா ஒரு வழி இருக்கு. இன்னைக்கு தான் தெரியுது. ஆமா பாருங்களேன். ஆனா வழி பார்த்துருக்கேன், பட் ஆனா இப்போ அவங்க வரது பார்த்தா தான் தெரியுது இப்படி ஷார்ட்கட்டா வரலாம் போல. ஒரு இந்த மலைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வராங்க. இந்த வழி கொஞ்சம் ஷார்ட்கட்டாக தான் இருக்கும். போயிட்டு பாருங்க, இங்கிருந்து இந்த ரோடு சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு சுற்றிக்கிட்டு வரணும் கோவிலுக்கு. இது கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பாருங்களேன். நானே வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து பார்க்குறேன். கோயிலுக்கு மேலே வந்து அவ்வளோ வந்தது கிடையாது. நிறைய டைம் வந்து கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு மேலே ஏறி வந்து பார்க்குற இந்த ரோடு அழகு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழியில் வந்து பயங்கர காற்று வேறு. கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுதுங்க. அதனால் எல்லா சாமி சிலையும் பார்த்தீங்கன்னா மூட்டிட்டு இருக்காங்க. கோபுர வேலைப்பாடுகள் அதான் போயிட்டுருக்கு. உள்ள கருவறையில் தான் நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸோ காவடி வந்து இந்த இடத்துல தாங்க உள்ள இங்கே சாமி இருக்காங்க. இங்கே தான் வந்து காவடி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கோபுர தாண்டி வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், போகலாம் அப்படி நம்ம சாமி தரிசனம் பண்ணிவிட்டு. அற்புதமாக இருக்கிறாருங்க முருகர், வள்ளி, தெய்வானை. காவடி கொண்டு வராங்க. இந்த இடத்துல இருந்து பூஜை பண்ணுறாங்க காவடி வச்சு. ராமகிருஷ்ணா சாது சாமி அவங்களுடைய ஜீவ சமாதிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து பாருங்களேன், வண்டியில் காரில் வந்து நம்ம இந்த பக்கம் ஏறி வர வழி பங்கமாக இருக்குது இங்கே பார்க்குறதுக்கு. இங்கே உள்ளே வந்து பிரசாதம் போட்டாங்க, அன்னதானம், மிளகு சாதம், நல்லா இருந்தது. இங்கே பாருங்கள் கோபுரத்துடைய அழகு. அப்படியே இந்த பக்கம் திரும்பினா இந்த பார்க்குறதுக்கே ஃபுல்லாக இந்த மலையோட அழகு வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக க்ரீனிஷாக செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கே. ப்ரோ, இங்கேருந்து பார்க்க எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. வாங்க இன்னும் க்ளோஸாக போகலாம். வாங்க போகலாம், கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே காரு ஆட்டோலாம் நிறுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே கார் ஆட்டோ வர முடியாது. டூ வீலர் மட்டும் உள்ளே எடுத்துனா அங்கே நிறுத்திக்கணும் தான் உள்ள. அதனால் கீழே கொம்பு போட்டுக்கிறேன். சொல்லுங்கள் ப்ரோ. நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். நாங்கள் இங்கே தான் வந்து செல்ஃபிலாம் எடுத்துப்போம். செம்மையாக இருக்கும் ஃபோட்டோ ஷூட்லாம். அந்த ஊட்டிக்கெலாம் போக தெரியல, அந்த அளவுக்கு அந்த இடத்துல போய் ஃபோட்டோ எடுப்பாரு. ஆமாங்க ப்ரோ, நானும் வந்திருக்கேன் ப்ரோ. அப்போ மண்ணாக இருந்தது. ஆமாம், இங்கேருந்து பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்து ப்ரோ, நல்லமா இருக்கு. ஓகே ப்ரோ, வார்த்தையே இல்லை. அடா இங்கேருந்து பாருங்களேன் ப்ரோ, எவ்வளோ ஆஞ்சநேயராங்க. தெரியுதுங்களா? தெரியல எங்கள் கேமராவில். தெரியுது. இதுதான் வேறு லெவல், செம வைப்பாக இருக்குது. சுற்றி மலை க்ரீனிஷாக இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி பரணி காவடி, அதனால் பார்த்தீங்கன்னா முருகரை வந்து தரிசனம் பண்ண முடியாது, ஸோ ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஜனம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்தது. தரிசனம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. ப்ரோ தரிசனம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? நான் கூட பரணி காவடிக்கு அதிகமான ஜனம் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் முருகரை பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தரிசனமும் சூப்பராக ஆகிடுச்சிது. ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போகிறேன். அதுதான் அந்த பரணி காவடினால பார்த்தீங்கன்னா ஜனம் வந்து கம்மியாக தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஈவினிங் டைம்ன்றனால பார்த்தீங்கன்னா இன்னும் ஜனம் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். முருகர் வந்து நாளைக்கெல்லாம் பார்க்க முடியாது ப்ரோ, கொஞ்சம் டைமிங். பட் ஆனால் காலையில் ஏர்லி மார்னிங் வர மாதிரி இருக்கும். ஒரு 5 மணிக்கு வந்தோம்னா தான் நம்ம 9 மணிக்கே பார்க்க முடியும். அவரை அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் கூட்டமாக இருந்தாங்க. ஓகே தான், நம்ம சாமி வந்து திருப்தியாக பார்த்துட்டு போகிறோம். ஒரு மைண்டுக்கு வந்து ரிஃப்ரெஷிங்காக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளைமேட்டு பாருங்கள், இந்த சுச்சுவேஷனில் இந்த கிளைமேட் அவ்வளோ நல்லா இருக்குது. சொல்லி வேறு லெவலுக்கு இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதுக்கப்புறம் கோபுரத்து மேலே நின்று இந்த ரோடோடைய அழகெல்லாம் பார்த்தேன், எப்படி இருந்தது இதெல்லாம். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறோம் மேலே. இல்லை ப்ரோ, நம்ம வேலூரில் ஊட்டின்றது இந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக வர இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு யாருன்னா வந்து இங்கே முருகர் கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இங்கே இருக்கிற கிளைமேட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொன்னது உண்மைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தான் அது ஃபீல் இருந்துருக்கும். யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது. இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரசனை இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட மேலே போய் வந்து அந்த இடத்த வந்து தேடி பிடிச்சி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ? கண்டிப்பாக அதோடைய இந்த ரோடோடைய அந்த வியூவு, இயற்கை நேச்சுரலோட வியூவெலாம் வந்து அந்த இடத்துல நின்று பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், தேடி போயிட்டு. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.